இவன் அவங்க அண்ணியை கொலைப்படுறதுக்கு திட்டம் போட்டான். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேணுமா 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 அபி வேணுமா? அது எப்படி இந்த நான் திறந்து பாக்குறேன். ஐயோ வேண்டாம். சின்னையா சின்னையா சின்னையா. ஐயோ என்ன ஈசு இது? இதுக்கு தான் நான் அத படிக்காதீங்கன்னு சொன்னேன். நீங்க கேட்டிங்களா? அம்மா என்ன இதெல்லாம் எழுதிருக்க ஈசு? அபி எனக்கு கடலை மிட்டாயி, தேன் மிட்டாயி, பொரி உருண்டை, முறுக்கு, தட்டை இதெல்லாம் வாங்கிட்டு வா. மறந்துடாத. மறந்து போயிட்டு மறேன். சுக்கு காப்பி பொடியும் வாங்கிட்டு வந்துரு. ஈஸ்வரி அக்கா இதெல்லாம் சாப்பிடுவாங்களான்னு தெரியலையே. சின்னையா கிட்ட நல்லா வசமா மாட்டிக்கிட்டனா என்னன்னு தெரியலையே. ஐயோ என்ன ஈஷே திரு முழிச்சிட்டு இருக்க? ஏன் ஈசே நீ உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஈசே? ஐயோ போச்சு போச்சு. ஈஸ்வரி அக்காக்கு இதெல்லாம் பிடிக்காது போல இருக்கு. இல்லனா சின்னையாவுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்க பிடிக்காது போல இருக்கு. இதெல்லாம் தெரியாம நாம பாட்டுக்கு எழுதி இப்படி மாட்டிக்கிட்டோமே. என்ன ஒண்ணுமே சொல்லாம வாய மூடிட்டு அப்படியே நிக்கிற? இல்ல சின்னையா அது என்ன என்ன அது? இதெல்லாம் நீங்களே வாங்கிட்டு வாங்க சின்னையான்னு சொன்னா நான் வாங்கிட்டு வந்து தர மாட்டேன். என்ன எல்லாத்தையும் மறந்துட்டியா? உனக்கு ஞாபகம் இல்ல? மலை தேன் சாப்பிடணும்னு நீ ஆசைப்பட்டப்போ உனக்காக ராத்திரியோட ராத்திரியா கிளம்பி கொல்லிமலைக்கு போய் அந்த ஆளை அப்படியே கூட்டிட்டு போய் அந்த தேனை அப்படியே பாட்டில கொண்டு வந்து உனக்கு கொடுக்கல? அது எப்போ? கொல்லிமலைக்கு போய் மலையடி தேன் கொண்டு வந்த மனுஷனா அந்த சின்னையா? இது நமக்கு தெரியாம போச்சே. இப்ப இதை எப்படி சமாளிக்கிறது? ஈசு நீ இந்த மாதிரி ஒவ்வொன்னையா ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்கணும். அத நான் உனக்காக அலைஞ்சு தெரிஞ்சு வாங்கிட்டு வந்து உன்கிட்ட கொடுக்கணும் தானே நான் ஆசைப்படுவேன். இங்க பாரு ஈசு, நீ இந்த லிஸ்ட்ல கேட்டிருக்கிறது எல்லாத்தையும் நான் உனக்கு வாங்கிட்டு வந்து தரேன் ஈசு. ஈசு தெரியும் சின்னையான்னு சொல்லு. தெரியும் சின்னையா. சரி நான் வாங்கிட்டு வரேன் ஈசு. நான் வாங்கிட்டு வரேன் உனக்காக. சரி 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 அபிமா வா போலாமா? வா. சின்னையா சின்னையா இங்க வாங்க. என்ன? நம்ம 3 பேரையும் அந்த ரூம் வாசல்ல மறைஞ்சு நின்னு கிரிஜா பாக்குறா. நம்ம வெளியே போறோம் நினைச்சு ஏதோ திட்டம் போட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இரு நான் பார்த்துட்டு வரேன். இருக்காளா? இருக்காளா? ஆமா கதவு பின்னாடி தான் நின்னுகிட்டு இருக்கா. நீ என்ன பண்ணு மேல போய் அம்மாவை பாத்துக்க. நானும் அபியும் கடைக்கு போயிட்டு வந்துடுறோம். ஐயோ அதையே ரகசியமா சொல்றீங்க? கிரிஜாக்கு கேக்குற மாதிரி நல்லா சத்தமா சொல்லுங்க சின்னையா. ஆமா இல்ல ஈசே நீ அம்மாவை பாத்துக்க. நானும் அபியும் கடைக்கு போயிட்டு வந்துடுறோம். கடைக்கு. சரி சின்னையா. இந்த வீட்ல அத்தைய தனியா விட்டுட்டு நாம எப்ப வெளியில போவோன்னு சில பேரு காத்துட்டு இருக்காங்க. அதனால நான் இங்கே இருக்கேன். நீங்களும் அபியும் மட்டும் கடைக்கு போயிட்டு வாங்க. ஆமாமா நீ சொல்றதுதான் சரி ஈசே. நானும் அபியும் மட்டும் தான் கடைக்கு போயிட்டு வர்றோம். நீ இருந்து அம்மாவை பாத்துக்க. சரிங்க சின்னையா. ஓகே ஈசு. வா அபி வரேன் ஈசு. போயிட்டு வரேன் ஈசு. சரி சின்னையா. பாய் பாய் சின்னையா. பாய் ஈசு. ஆஹா இந்த கேடுகட்ட கிரிஜா நம்மள பயங்கரமா முறைச்சிட்டு நிக்கிறாளே. இவள மூக்கறுத்து விடுற மாதிரி ஏதாச்சும் கலாச்சு விடணுமே. பொடி பொடி புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு.
இருக்கு உனக்கு இருக்கு இப்ப என்னாத மன கணக்கு பொடி பொடி புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு. ஏ ஈஸ்வரி, என்னையா கிண்டல் அடிச்சு பாட்டு பாடிட்டு போற? இப்படியே எல்லா நேரம் போகாதடி. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எப்படியோ அந்த வசுந்தராவ தனியா விட்டுட்டு வெளியில போற மாதிரி சிச்சுவேஷன் வரும். அப்போ அன்னைக்கு அது என்னோட நாளா இருக்கும். அதுதான் உன் அத்தை வசுந்தராவுக்கு கடைசி நாளா இருக்கும்.